அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் போயிட்டோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே வந்து கண்டிப்பாக உட்காந்து நமக்கு என்ன தேவையோ மனசார வேண்டுங்க. சரிங்களா? நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை போய் அணுகினாலே நம்ம பிரச்சனைகள் பாதி சால்வ் ஆயிரும். ஒன்று. அதேமாதிரி நம்மகிட்ட இந்த பரிகாரங்கள்லாம் கேட்குறாங்கல்ல, அதை பண்ணினாலுமே அவங்களுமே ஒரு சில விஷயத்தை வீட்டில் பண்ணணும். நம்ம பரிகாரம் பண்ணி கொடுக்குறதுனால எல்லாம் ஒன்றும் ஆக போகிற கிடையாது. அவங்களாம் அவங்க குலதெய்வத்தை வந்து வணங்கணும், அவங்க குலதெய்வத்தை எப்படி கூப்பிடணும், அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கான இதுங்க. அப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறோம், நம்ம வந்து ஒரு எந்திரமோ ஒரு தாயத்தை இதுமாரி கொடுக்குறோம்னா அவங்க வந்து என்ன பண்ணா நமக்கு அந்த குலதெய்வத்தை அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடணும். இந்த குலதெய்வம் கூப்பிட்றது எப்படி என்னன்னு சொல்லி கொடுத்தாலாம். அதுமாரி அவங்க கூப்பிட்டா தான் நம்ம இங்கேருந்து உட்காந்து சும்மா சாமி கும்பிட்டு எந்திரம் கொடுக்கத்தான் நடக்க போகிற கிடையாது. அவங்க ஒரு சில விஷயம் நடக்க அவங்க வீட்டில் அந்த குலதெய்வத்தை அழைக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கணும். குலதெய்வத்தை வீட்டில் அழைக்கணும்னு சொல்கிறீங்களா? அதுக்கான முறைகள் இருக்கா? இருக்குங்கய்யா. நம்ம அது நேரடியாகவே எப்படி நம்ம அழைக்கிறது என்னங்கிற ஒரு செய்முறை விளக்கம் காமிச்சிருவோங்கய்யா. ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்ம அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து ஒவ்வொருத்தர் சொல்ல முடியாது. அதனால் ஒரு டைம் நம்ம வந்து